இப்போ சந்தியாவுக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்து வீட்டுக்கு போற வழியிலேயே சந்தியாவோட குழந்தைய யாரோ கடத்திடுறாங்க. இதனால சந்தியாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுமே சரி நாங்க சீக்கிரமா கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சு தரோம், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு எனக்கு என்னமோ இவங்க ஹஸ்பண்ட் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் குடிகாரன், அவன் இதுக்காக என்ன வேணாலும் பண்ணிருப்பான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி ஓகே அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சந்தியாவும் வீட்டுல குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு எதுக்காக இப்போ குழந்தைன்னு அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்ன குழந்தை தானே வேணும், நானே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டு உடனே அவங்களுமே உனக்கு கொஞ்சம் கூட ஈவே இருக்குமே இல்லையா, ஒரு பச்சை குழந்தைய காணோம் நிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. இவனுக்கு வேற ஒரு ஃபோன் கால் வருது, சீக்கிரமா வா இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்ற மாதிரி. இவனுமே சரி ஓகே வெயிட் பண்ணுன்னு சொல்லி அங்கேயே போயிடுறான். இப்போ சந்தியாக்கும் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க சரி வேலைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வேலைக்கு வராங்க. அந்த நேரம் அந்த ஓனர் அம்மாவும் ஏமா இது கூட வேலைக்கு வர, குழந்தை காணாம போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, நீ குழந்தைய பாக்குதானு சொல்லும்போது இல்லம்மா எனக்கு வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேலைக்கு போக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர் அம்மா பொண்ணுக்குமே குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பார்க்கறதுக்காக அவங்க ஹஸ்பண்டுமே வந்திருப்பாரு. இப்ப சந்தியாவுமே அந்த குழந்தை எப்படின்னு சொல்லி பாக்கலான்னு போறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறதுனால நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அப்போ இவளுமே உங்ககிட்ட வந்த உடனே இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீயே பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவளுமே போயிடுறா. இப்ப போலீஸும் சந்தியாவோட ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்னெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க சந்தியாவை துணிக்காய வச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட குழந்தைக்கு கையில அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கும். இதனால அந்த பொண்ணுமே என்னாச்சுமா இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும்போது உனக்கு தான் சொல்லிருக்கேன் இல்லையா இந்த குழந்தைக்கு தங்க அலர்ஜின்னு சொல்லிட்டு இதையே போட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சந்தியாவுக்கு அவங்களோட குழந்தை ஞாபகம் வருது. அவங்களோட குழந்தைக்குமே தங்கம் போட்டதுனால அலர்ஜி ஏற்பட்டிருக்கும். இதனால டாக்டருமே இதுக்கப்புறம் தங்கம் போடாதீங்க, இந்த குழந்தைக்கு அலர்ஜி ஒத்துக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே இது என்ன இவங்களுக்கும் என் குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள் சத்யா வேலைக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். ஆனா அந்த பொண்ணு பார்த்தா தூங்கிட்டு இருப்பா. இதை பார்க்கும்போது என்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த வீட்டு ஓனர் அம்மாவுமே நீ அவளை எதுவும் எழுப்பாதமா, அவளுக்கு சர்ஜரி நடந்ததுனால அவ்வளவா பால் கிடைக்கல, அந்த குழந்தை பாலுக்காக தான் அழுதுகிட்டு இருக்கு, நான் போய் பசுமாட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற சந்தியாவுக்கு மேல சந்தேகம் தான் அதிகரிக்குது, ஒருவேளை இந்த குழந்தை நம்ம குழந்தையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி.